ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் அவங்களோட 16 சீரீஸை வர 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்காங்க. அவங்க டயத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ன்னு போட்டிருக்காங்க. நம்ம டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கணும். அதாவது அவன் ஃபியூச்சர்ஸ் என்ன கொண்டு வரான்றதை விட எவ்வளோ ரேட்டு வைக்க போகிறான், நம்ம இந்தியாவில் டாலர்லேருந்து இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படி இப்படின்னு பார்த்து நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்றது தான் இருக்கும். இப்போயே நிறைய இடங்களில் ஐப்ளானட் மினி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோன் 16க்கான பிராண்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்டலாம் கேட்டால் எப்போங்க உங்கள் கடையில் டெமோ வைப்பீங்க, யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டப்போ லான்ச் ஆனால் ஒரு மறுநாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள், வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்விட்டரில் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து அந்த ஆப்பிள் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடக்கும்போது வருஷம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது புதுசாக அந்த ஆப்பிள் லோகோ அனிமேஷன் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். இந்த வட்டம் நல்ல ஒரு மாதிரி ஒரு பிளர்ரி அப்படியே பர்பிள் அண்டு வைலட் கலர் சேர்ந்த மாதிரி அப்படியே மங்களாகி வந்து அந்த ஆப்பிள் லோகோ வந்து நிற்கிது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ஹார்ட் சிம்பிள் போடுவோம்ல, 1ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன் ஹார்டின் அந்த ஆப்பிள் ஐஃபோன் 16 ஐஃபோன் ஈவெண்ட் ஆப்பிள் ஈவெண்ட்டுன்னு போடும்போது அந்த ஹார்ட்டின் அமுக்கும் போது நமக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். வட்டம் அவன் பண்ணுறது தான். ஸோ இந்த வட்டமும் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆப்பிள் ஐஃபோன் 16 பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச் 10 அது பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வழக்கம் போல் அல்ட்ரா சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ₹1,00,000 மேலே தான் இருக்க போகுது. அப்புறம் ஐபாட்ஸ் மினி பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஏர்பாட்ஸும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. மொத்தம் இந்த 4 டிவைஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஈவெண்ட் 2024 பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இப்போ ஐஃபோன் 16 சீரீஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் அதில் தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸோட டிசைன் எப்படி இருக்குன்ட்டு நம்ம எல்லோரும் பார்த்து தெரிஞ்சாச்சு. இல்லை இந்த 16 இருக்குல்ல அதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ₹80,000 அந்த ரேஞ்ச். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா போன செக்மெண்ட் அந்த 15 சீரீஸில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதே ப்ரைஸை தான் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டமும் வைப்பாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் அதே டிசைனு சேம் ஃபியூச்சர்ஸ் ப்ராசரை மட்டும் மாற்றி வச்சாலே அவன் ரேட்டை கொஞ்சம் கூட்டுவான். இந்த வட்டம் அப்படி இருக்கிற கேமராவை இப்படி கொண்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம இந்தியன் கரன்சிக்கு கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோலாம் பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியாவாம், அதாவது அசம்பிள்டு பை இந்தியா. ஆனால் நம்ம இந்தியாவில் ரேட்டை குறைப்பானா? குறைக்க மாட்டான். நம்ம ஊர்லேயே அதை வந்து அசம்பிள் பண்ணி நம்ம ஊர்லேயே பேக்கேஜிங் பண்ணி ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு ரேட்டு கூட வச்சுக்கப்பான். கேட்டால் என்னம்மா சொல்லுவான், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து கொடுக்குறோம்ல, உங்கள் நாட்டுக்கு கொடுக்குறோம்ல, அப்போவே ஏகப்பட்ட டேக்ஸை போட்டு ஏற்றிடுறீங்க, அப்புறம் எப்படி நாங்கள் உங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிட்டை தூக்கி போட்டுருவானுங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம இந்தியாவில் ப்ரைஸ் வந்து துபாயை கம்பேர் 40,000 கூட அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இப்போ இந்த 16 ப்ளஸ் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸ் ஆல்ரெடி ஸ்பெக் டீடைல்ஸாக நம்ம ஷார்ட் ஸ்டுடியோலையும் பெரிய வீடியோலையும் போட்டிருப்போம். இப்போ லைட்டாக சொல்லிடுறேன். 16க்கும் 16 ப்ளஸுக்கும் பார்த்திங்கன்னா அதே வழக்கம் போல் 60 ஹெர்ட்ஸுக்கான டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டு தான். 120 ஹெர்ட்ஸ் இந்த வட்டமும் கொடுக்கல. ஆனால் ப்ராசர் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா 4 டிவைஸ்லேயுமே ஒரே ப்ராசர் தான் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 15க்கும் 15 ப்ளஸுக்கும் போன வருஷம் ஜென்ரேஷன் ப்ராசரும் 15 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் லேட்டஸ்ட் ப்ராசரும் கொடுத்தாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்தே கிடையாது. லேட்டஸ்ட் ப்ராசர் தான் இந்த 4 டிவைஸுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் அது வந்து எல்லாத்துலேயுமே ஈவனாக காமனாக கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 12 மெகாபிக்சல் வரும். அப்புறம் அல்ட்ரா வைடு இப்போயுமே பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் தான், அதாவது 16க்கும் 16 ப்ளஸுக்கும். செல்ஃபிக்கு வழக்கம் போல் நமக்கு சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னாலும் பார்த்திங்கன்னா அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா சொல்லுவானுங்க. மற்றபடி இது ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் இந்த வட்டம் 2 லென்ஸ்லேயுமே 5x ஆப்டிகல் ஜூம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கு என்னென்னா 15 ப்ரோவில் வெறும் 3x ஆப்டிகல் ஜூம் தான் இருக்கும். ஆனால் 15 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு 5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் போகும். இதே இது 16 ப்ரோக்கும் 16 ப்ரோ மேக்ஸுக்கும் கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸில் 2 ஃபோனுமே 5x ஆப்டிகல் ஜூம் வந்து போகும். ஸோ இது வந்து காமன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்குடா ஒரு ஜென்ரேஷன் மாற்றுறீங்க? அப்போ போன ஜென்ரேஷனில் ப்ரோ சீரிஸ் வாங்கினா லூசு போயில அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானே சொல்லியிருப்பேன், இந்த 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே அந்த 5x ஆப்டிகல் ஜூம் இருக்கிறனால தான். இல்லாட்டி நான் 15 ப்ரோவே வாங்கியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும், கைக்கு அடக்கமாகவும் இருந்திருக்கும். ஸோ இது வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் அந்த 5x ஆப்டிகல் ஜூம் இருக்குது. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏஐ ஃபியூச்சர்ஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹைலைட் பண்ணி முன்னிறுத்தி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே பல இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூகுள் பிக்சல் 9 ப்ரோ 9 ப்ரோ எக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஏஐ ஃபியூச்சர்ஸ் சூப்பராக இருக்குது.
என்னது சேம் டேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ஜெக்டை இது பண்ணுறது அப்படி இப்படின்னு ஏஐ ஃபியூச்சர்ஸ் சாம்சங்காக இருக்கட்டும் பிக்சலாக இருக்கட்டும் கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரிலாம் பண்ண போகுது, இதெல்லாம் புதுசாக இருக்க போகுது, iOS 18 ஃபியூச்சர்ஸ் என்ன, iOS 18 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளோட ஈவெண்ட்டில் நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு ப்ரைஸிங் கூட தான் இருக்க போகுது. என்ன புதுசாக இருக்குது அப்படின்றத வேணால் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். என்ன நண்பா, நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுறோம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.